ஹாய்ங்க. நாங்கள் உங்கள் சித்தா விலாகர்ஸ். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற டேஸ்ட் தான் உங்களோட மூட் ஸ்விங்கை ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு. எஸ், இது எப்படி நடக்குதுன்னா, நம்ம டங்கில் இருக்க நர்வ் நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய எமோஷனல் அண்ட் ரிவார்ட் சென்டர் கூட டைரக்டாக லிங்க் ஆகி இருக்குதுங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டுக்கும் என்னென்ன மூட் அண்ட் எமோஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாமா? ஸ்வீட் சாப்பிடும்போது நம்ம பிரெயினுக்கு ரிவார்ட் சிக்னல் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் சாப்பிட்றதுனால நம்மளோட டோபமைன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால நமக்கு இம்மீடியட்டா ஒரு ஹாப்பி ஃபீலிங்கும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம எவ்வளவு லோவா இருந்தாலும் எனர்ஜியை பூஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபியூயலா இது ஆக்ட் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம எந்த ஃபங்க்ஷன்னாலும் ஃபர்ஸ்ட் ஸ்வீட் எடுக்கிறோம்ல, அதுதான். செகண்ட் ஒன், பிட்டர் டேஸ்ட். சொன்னாலே பிடிக்கல, பட் நம்ம பிரெயின் அதை அலர்ட் சிக்னலா எடுத்துக்கும். பிட்டர் டேஸ்ட்டை சாப்பிட்றதுனால நார் அட்ரினலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஹார்மோன் ரைஸ் ஆகுறதால நம்ம மைண்ட் ஃபோக்கஸ்டா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம் டைம்ல நம்ம டார்க் சாக்லேட் அண்ட் காஃபி சாப்பிட்றதுனால நம்மளோட மைண்ட் ஃபோக்கஸ்டா இருக்கு. தேர்ட் ஒன், சால்ட்டி டேஸ்ட். சொன்ன உடனே கேரளா ஃபுட் உப்பிலிட்டது தானே ஞாபகம் வருது. ஆமாங்க, இது நம்ம பாடிக்கு ஈக்வலிபிரியம் ஸ்டெபிளைசரா ஒர்க் பண்றது. அது மட்டும் இல்லாம சால்ட் டேஸ்ட் சாப்பிட்றதுனால நமக்கு ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால நம்ம மைண்ட் காம் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு மூவி பார்க்கும்போது பாப்கார்ன்ல லைட்டா சால்ட் ஆட் பண்ணி சாப்பிட்றோம்ல, அதுதாங்க. ஃபோர்த் ஒன், சோர் டேஸ்ட். புளிப்பு டேஸ்ட் சாப்பிட்றதுனால நம்மளோட செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால தான் நம்ம மாங்காவோ இல்ல புளியோ சாப்பிடும்போது நம்ம உடம்பு சிலுக்குது, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் கிடைக்குது. லாஸ்டா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்பைசி, பட் அது ஒரு டேஸ்டே இல்லைங்க. நம்ப முடியல. இந்த டேஸ்ட் நம்ம டங்க்ல படவும் டங்க்ல இருக்க ஹீட் ரிசெப்டார்ஸ் நமக்கு ஒரு விதமான பெயினை கொடுக்கும். அதுதான் நம்ம ஸ்பைசி டேஸ்ட் அப்படின்னு நம்பி. டேஸ்ட் பிடிச்சவங்களுக்கு அதிகமா கோவம் கூட வருங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு ஸ்ட்ரெஸ் ரெடியூஸும் பண்ணுது. நாங்க சொன்ன இந்த ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இனி உங்க பாடியை வாட்ச் பண்ணி பாருங்க அண்ட் உங்க மூடை ஹேண்டில் பண்ண இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஐங்க, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் கீப் ஸ்மைல்.